நிலச்சரிவால் உருக்குலைந்துள்ள வயநாட்டில் மீட்பு பணிகளுக்காக தற்காலிக பாலம் அமைக்கும் முயற்சியில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தகவல்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் சுதீஷ் இணைகிறார். சுதீஷ், இந்த தற்காலிக பாலம் அமைச்சாதான் முண்டக்கை பகுதியில மீட்பு பணிகளையே தொடங்க முடியும். தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருந்தா, ஆனா அதுல ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. என்ன சிக்கல்? அந்த சிக்கலை சரி செய்ய களத்துல இருக்க மீட்பு படையினர் என்ன செய்யறாங்க? அந்த பாலத்தை அமைப்பது ராணுவம் தான் அந்த பாலத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான உபகரணங்களை எடுத்துச் செல்ல முடியாத சூழல் கூட இருக்கிறது. இந்த பகுதியை கடந்து செல்ல முடியவில்லை. அதிகப்படியான வாகனங்கள் இங்கு நின்று கொண்டிருக்கிறது. இந்த பாலம் அமைப்பதற்காக உபகரணங்கள் வருத்தப்பட்ட ட்ரக்குகள் வரிசையாக காத்திருக்கக்கூடிய நம்மால் நேரடியாக பார்க்கலாம். மழை ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. அந்த ஆற்றில் வெள்ளம் அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாலத்தை அமைக்க முடியாத ஒரு சூழலும் இங்கு நிலவி வருகிறது. தற்காலிக பாலம் என்பதால் இந்த இரும்பு உபகரணங்களை வைத்துதான் அந்த பாலத்தை அமைக்க முடியும். நேற்று முதல் அந்த பாலத்தை எவ்வாறு அமைப்பது என்ற ஒரு ஆய்வு செய்யப்பட்டு வந்தது, ராணுவத்தால் செய்யப்பட்டு வந்தது. ஆனால் அதை இயற்கையை கணிக்க முடியவில்லை. மழை அதிகரித்திருக்கிறது, மழை வெள்ளமும் ஆற்றில் அதிகரித்திருக்கிறது. அதனால் அதற்கு ஏற்ப அந்த பொருட்களை அந்த ஆற்றில் போட்டு அதற்கான பாலத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மீண்டும் அதில் சிக்கல் நிலவி வருகிறது. தொடர்ச்சியாக அதற்கான ஏற்பாடுகளை என்ன செய்யலாம் என்ற ஒரு ஆய்வுகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். இதற்கிடையே தொடர்ச்சியாக முண்டக்கை பகுதியில் தொடர்ந்து மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. நேற்றைய மீட்பு பணியை ஒப்பிடும்போது இன்றைய மீட்பு பணி சற்று தொய்வாகத்தான் இருக்கிறது. அந்த பகுதியில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது. நேரடியாக நம் களத்தில் காலை முதல் முண்டக்கை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அந்த காட்சிகளை பார்த்தோம். மீட்பு படையினர் அந்த பகுதியில் சென்று நடந்து செல்லக்கூடிய முடியாத ஒரு சூழல் கூட இருக்கிறது. அவ்வளவு இடிபாடுகள் அங்கு இருக்கிறது. ஆற்று வெள்ளமும் அதிகமாக வருவதால் அந்த அந்த மண் புதை மண்ணாக மாறி இருக்கிறது. இடுப்பு அளவிற்கு அந்த புதை மண் உள்ளே செல்வதால் பேரிடர் மீட்பு குழுவினர், தேசிய பேரிடர் மீட்பு குழு ஆகட்டும், ராணுவ மீட்பு குழு ஆகட்டும், அந்த பகுதியில் சென்று இடிபாடுகளை அகற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அந்த வாகனங்கள், கனரக வாகனங்கள், ஜேசிபி, பொக்லைன் இயந்திரங்கள் சென்றால் மட்டுமே அந்த இடிபாடுகளை அகற்ற முடியும். அதனால் பாலம் அமைக்க வேண்டும். அதற்கு முன்பாக பாலம் காலை முதல் அதற்கான பணிகள் துவங்கப்பட்டது. இந்நிலையில் அந்த பணிகள் தற்போது தாமதமாக இருப்பது, அதற்கு ஒரு சிக்கலும் நிலவி வருகிறது. மழை காரணமாக இருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மதியத்திற்கு மேல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. அந்த மழையின் காரணமாகத்தான் தற்போது வெள்ளம் அதிகரித்து இந்த பாலப்பணிகள் நடைபெறுவதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனந்தி, ஏற்கனவே ஒரு கடுமையான, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தான் அங்கே மீட்பு பணிகள்லையுமே மீட்பு படையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ அந்த தற்காலிக பாலம் அமைக்கிறதுலையும் மழை காரணமாக பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அடுத்து வேற என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் அங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க. மீட்பு படையினர் தொடர்ந்து தகவல்களை சேகரிங்க. தகவல்களுக்கு நன்றி சுதீஷ்.